வெல்கம் டு மண்வாசன் நேச்சுரல்ஸ். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் கிராமத்து முறைப்படி மண் சட்டியில் எப்படி நம்ம பெப்பர் சிக்கன் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை தழை எடுத்திருக்கேன், கறியை நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வாஷ் பண்ண கறி ஒரு பக்கம் இருக்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சியும் பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மண் சட்டி நம்ம அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 3, லவங்கம் ஒரு 3, பட்டை 2 நல்லா நம்ம எண்ணெயில் போடலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை தழையை போடலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்காக கட் பண்ணி வச்சுக்கிறத ஆட் பண்ணலாம். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நல்லா ஃப்ரை ஆகும். அது கூட 2 வரமிளகாயும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கறியை இது கூட ஆட் பண்ணலாம். கறிக்கு 1 ஸ்பூன் கல் உப்பு போடலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போடலாம், 1/4 ஸ்பூனு. மிளகுத்தூள் நான் 1 கிலோ கறிக்கு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் கரெக்டாக இருந்துச்சு. மார்னிங் இதுதான் நான் செஞ்சேன். ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகட்டும். சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க. தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு அப்பப்போ எடுத்துகிட்டு நல்லா கலக்கி விடுங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். நம்ம எந்த தண்ணியுமே விட வேண்டியதில்லை. அலசி வச்சுக்கிற தண்ணி ப்ளஸ் கறியில் இருக்கிற தண்ணியே அதுலேயே வெந்துடும். சிம்மில் தான் வச்சுருக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். நம்ம அனல் அதிகமாக வச்சிட்டோம்னா ட்ரை ஆயிரும் தண்ணி இல்லாமல். அதனால் சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க. உப்பும் காரம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகி வெந்ததுக்கப்புறம் கறி சாப்பிட்டு பாருங்கள். வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி தழையை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான பெப்பர் சிக்கன் கிடச்சிருச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.